ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 63வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருப்பது போல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் பிறரை எளிதாக அடக்கி ஆள முடியும், அனைவரையும் வசீகரிக்கவும் முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்மிதஜ்யோத்ஸ்னாஜாலம் தவ வதனச்சந்திரஸ்ய பிபதாம் சகோராணாமாசீத் அதிரசதயா சஞ்சுஜடிமாம் அத்தஸ்தே ஷீதாம்சோஹ அமிர்தலஹரீம் ஆம்லருச்சயஹ பிபந்தி ஸ்வச்சந்தம் நிஷி நிஷி பிருஷம் காஞ்சி கதியாம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். கவிகளால் பாடப்பெறும் சகோரம் என்னும் பறவைகள் நிலவின் அமுத கிரணங்களையே பருகி உயிர் வாழக்கூடியவை. இப்படிப்பட்ட சகோர பறவைகள் அம்பிகையின் முகமென்னும் முழு நிலவிலிருந்து தோன்றும் புன்சிரிப்பென்னும் அமுத பெருக்கினை பருகின. இப்புன்சிரிப்பில் சொல்லவன்னா இனிமை அவைகளுக்கு திகட்டலை உண்டாக்கி அலகுகள் மரத்துப் போகும்படி செய்துவிடவே அவைகள் இந்த இனிப்புச் சுவைக்கு மாற்றாக புளிப்புச் சுவையுடைய எதையேனும் பருகும் ஆசையில் தேடிவர ஆகாயத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்த நிலவின் அமுதத்தை பருகிய போது அதுவே அவைகள் தேடி வந்து புளிப்புச் சுவையுடைய கஞ்சியை போன்று இருக்கவே நிலவு தோன்றும் இரவு தோறும் இவை மனம் கொண்ட மட்டும் இதனை பருகுகின்றன. முழு நிலவு போல என உவமிக்கப்பட்டாலும் தேவியின் முகம் முழு நிலவினை காட்டிலும் பல மடங்கு ஒளி பொருந்தியது. அதிலிருந்து பெருகும் ரம்யமோ ஒளிக்கதிர்களோ சொல்லவண்ணா இனிமையுடையது. இது சந்திரிகையின் சாதாரண சந்திரனின் அமுத பெருக்கினை புளித்த கஞ்சிநீர் என்ற எண்ணத்தினை தோற்றுவிப்பது போல என விவரிக்கப்படுகின்றது. தேவியின் முகத்தை இவ்வாறு தியானிப்பவர் பிறப்பு மற்றும் இறப்பு என்னும் சுழலிலிருந்து விடுபடுவர். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தாயே, உன் நிலவு போன்ற முகத்தில் உள்ள இனிமையான ஒளிமயமான புன்னகையை நிலவு ஒளி என்று நினைத்து குடித்த சகோர பட்சிகள் உன் அமிர்தம் போன்ற இனிமை ஒளியால் திகட்டல் கொண்டு அதை மாற்றிக்கொள்ள நினைத்து சந்திரனுடைய அமிர்த ஒளி கிரணங்களை புளித்த கஞ்சியாக எண்ணி அதை இரவு நேரத்தில் குடிக்கின்றன என்று ஆசிரியர் விளக்குகிறார். பிறரை அடக்கி ஆள்வதற்கும் அனைவரையும் வசீகரிப்பதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தயிர் சாதம், தேன், பழம், தேங்காய் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.